ஹாய் வணக்கம். நான் உங்க திருப்பூர் இலக்கியாங்க. இன்ஸ்டாவில் வந்து ஒரு நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து இவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவருக்கு நான் ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்துட்டேன். அவருக்கு தான் ரிப்ளை கொடுத்துட்டீங்க, எதுக்கு இந்த பதிலுன்னா அவர்கிட்ட நம்மளால விளக்கமாக கொடுக்க முடியல. சப்போஸ் அவர் நமக்கு வாட்ஸ்அப் வழியாவோ ஏதாவது வந்து கேட்டிருந்தாருன்னா நம்ம கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருக்கலாம். ஸோ என்னால் எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அவ்வளோ டைப் பண்ணி அவருக்கு புரிகிற மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் நிறைய இடத்துல போய் நேரடியாக ஃபைட் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க, ஆடு மாடை கடிக்குது, பிள்ளைங்களை கடிக்குது, குழந்தைங்களை கடிக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம நாட்டு நாய்களை வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், அதுக்காக போராடுங்க. ஆனால் நாட்டு நாய்கள் வேண்டான்னு நினைக்காதீங்க. குழந்தைகளை கடிக்கிறது தவறு தான். குழந்தைகளை கடிச்சிட்டா உங்க குழந்தைய கடித்தா உங்க குழந்தைய கடிச்சா நீங்க இது மாதிரி பேசுவீங்களான்னு கேட்குறீங்க. எங்களே நிறைய டைம் கடிச்சிருக்கு. அதுக்காக என்ன பண்ண முடியும்? கடிச்சா நமக்கு முறையான வேக்சினேஷன் இந்த மாதிரி நம்ம எல்லாம் போட்டுக்கணும். அந்த கடிச்ச நாயை எடுத்துட்டு போய் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை உடனே கொல்லக்கூடாது. அதை நம்மளை அடிச்சு கொள்றது நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதுல சட்டமும் இடம் கொடுக்கல. பொதுமக்கள் வந்து ஒரு நாயை அடிச்சு கொல்லலாம் அப்படின்னு சொல்லி எந்த சட்டமும் சொல்லலை. சரிங்களா? அந்த டாகை வந்து நம்ம கார்பரேஷன்ல சொல்லி இந்த டாக் வந்து பர்டிகுலரா இந்த டாகு கடிக்குது, இதை எடுத்துட்டு போங்க, இதுக்கு பராமரிப்பு கொடுங்க, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு தவறு நடந்துட்டா அந்த டாகை எடுத்துட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த தெருவிலே ஸ்ட்ரீட்லேயே டாக் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து நான் இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்குள்ள கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி ஏதாவது பேட் கமாண்டு இந்த மாதிரி ஏதாவது அவங்க தரப்புல வந்து நாய்கள் வேண்டாங்கிறதுக்கு ஏதாவது கருத்து சொன்னாங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி நான் ஒரு வீடியோ டெய்லி ஒன்று கொடுக்கலான் தான் இருக்கேன். நல்ல கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ண போறதில்ல. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு கொஞ்சம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் திருத்த முடியுமானா முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, டாக் வேண்டாம் அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டாகுகளை வந்து எங்கேயோ இருந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு நாங்க பெட் லவர், அனிமல் லவர் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இந்த டாக் வேணும்னு அங்க போய் எல்லா பக்கம் போராட்டம் பண்ணல. காலங்காலமா நம்ம கூடவே டாக்ஸ்கள் வந்து நம்ம கூடவே வந்து நாய்கள் வந்து நம்ம தாத்தா காலம் நம்ம பாட்டியங்காலத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட ஒன்றி வாழ்ந்துருச்சு, நம்மளை சார்ந்து வாழ்ந்துருச்சு. மற்ற விலங்குகள் புலி, கரடி, சிங்கம் எல்லாத்தையுமே காட்டுல வச்சுட்டு நாய் நன்றி உள்ள ஜீவன், நாய் வந்து நம்ம தான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமா நம்ம கூடவே வந்த ஒரு விஷயம் நம்ம நாட்டு நாய்கள். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கார்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்க ஏரியா கவுன்சிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அந்த டாக் கடிக்கிற டாகை பிடிச்சிட்டு போக சொல்லுங்க. யாரை கடிச்சாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த டாகை எடுத்துட்டு போய் அதுக்கு என்ன முறையான பராமரிப்பு, முறையான ட்ரீட்மெண்ட், ஒரு சாப்பாடு இல்லாம ஒரு உணவு இல்லாம அது ஆக்ரோஷமாகி எல்லாருக்குமே இப்ப நம்மளே ஒரு 10 நாள் ஒரு ரூம்ல போட்டு வச்சிருந்து சாப்பாடு இல்லாம வெளியே வந்தா நம்ம என்ன செய்வோம்? அந்த மாதிரி அதுக்கு சரியான உணவு கிடைக்கல, உணவு போடுங்க நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள உணவு போட விட்டாவே உங்களுக்கு 1000 கும்பிடு. ஆனா எங்களையும் சாப்பாடு வைக்க விட மாட்டேங்கிறீங்க. போற பக்கம்லாம் எனக்கெல்லாம் நிறைய போன் கால்ஸ், நிறைய சண்டை, சாப்பாடு வைக்கிறதுக்கு சண்டை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றீங்க. எங்க சர்வீஸை நிம்மதியா செய்ய விடுங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து இப்போ நான் திருப்பூர் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய 1 மாசத்துக்கு முன்னாடி கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து இன்னுமே என்ன தண்டனைனே தெரியல, விசாரணை தான் போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து அந்த ஏஜ்ல இருக்க பசங்களெல்லாம் டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டுட்டாங்களாம். கொல்லலாமா? கொல்ல முடியாது. தப்பு செஞ்சவனுக்கே இன்னும் சரியான தண்டனை வரல. இன்னுமே அதுக்கு விசாரணை போகுது, இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த குழந்தை இறந்துருச்சு, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு என்ன 6 அறிவு உள்ள மனுஷனுக்கே என்ன செய்யறேன்னு தெரிய மாட்டேங்குது. 5 அறிவு உள்ள பிராணி தான் அதுக்கு வந்து தப்பு செஞ்சா அந்த கடிச்ச நாயை எடுத்துட்டு போய் அதுக்கு முறையான பராமரிப்பு பண்ணணும். அதே மாதிரி ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறவங்க எல்லாம் அவங்கவுங்க பண தேவைக்காகவும், நாய், ஆடு மாடு கோழி எல்லாம் எதுக்காக வளர்க்குறாங்க? அவங்களோட வருமானத்துக்காக வளர்க்குறாங்க. அவங்க தான் ஆடு மாடெல்லாம் பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும். தெருநாய் வந்து உங்ககிட்ட இடம் கேட்கல, உங்க வீட்டுல எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கல. அவங்க இடத்துல வாழ விடாம இந்த மனுஷ ஜென்மங்க தான் அவங்க அந்த இடத்தையும் அந்த தெருவையும் விடக்கூடாது, தெருவுலையும் அந்த தெருநாய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனா நாய்கிட்ட போய் நம்ம தான் சண்டை போடுறோம். அதுங்க தெருநாய்கள் தெருவுல தான் இருக்கணும்னு கோர்ட் உத்தரவு கொடுத்துருக்கு. அவங்க இடத்துலதான் அவங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்க வந்து உங்க வீட்டுக்குள்ளேயோ உங்க ஹால்லையோ உங்க சோபாவிலையோ அவங்க இடம் கேட்கல. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடு மாடு வளர்க்குறவங்க அவங்க பொருளை அவங்க வந்து வருமானத்துக்காக பண்றாங்க, அவங்க தான் சேஃப்டியா பாத்துக்கணும். தெருநாய் தெருவுல தான் இருக்கும். தெருநாயை டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க ஃபீட் பண்றவங்கள ஃபீட் பண்ண விட்டீங்கன்னாவே உங்களுக்கு 1000 கோடி கும்பிடு. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது பேட் கமெண்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஐடியா எடுத்து போட்டு நான் வந்து பதில் சொல்லுவேன். இதனால வந்து எது வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். சரிங்களா? நாங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல வந்து உட்காந்து நாங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? நாங்க சட்டத்துக்கு புறம்பா செய்யுங்க, குழந்தைய கடிச்சிருச்சு சரிங்களா நான் சொல்லவே கிடையாது. குழந்தைய கடிச்சு தப்பு தான்.
தப்பு தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. குழந்தைய கடிச்சா அந்த டாகை மட்டும் எடுத்துட்டு போய் அதுக்கு என்ன முறையான அதையுமே கொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதை எடுத்துட்டு போய் முறையான சிகிச்சை கொடுத்து அதை தனிமைப்படுத்தி அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணணும். இவ்வளோ நாய்கள் வேண்டாம் வேண்டாம்னு போராடுறவங்க நாய்களை கட்டுப்படுத்துறதுக்காக போராடுங்க. கவர்மெண்ட் கிட்ட நாய்களை கட்டுப்படுத்துறதுக்காக போராடுங்க. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோ வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம். நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் கண்டிப்பாக உங்கள் ஐடியோட மென்ஷன் பண்ணி நான் வீடியோ போடுவேன். ஏன்னா என்ன கேள்வி கேட்க ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுக்கு பதில் சொல்கிற ரைட்ஸும் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. தேங்க்யூ.